சரிம்மா, நான் வெளியில போயிட்டு வந்துடட்டுமா? சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. அப்பா உங்ககிட்ட காசு கேட்டிருந்தேனே. அட ஆமா, நேத்து கேட்டியோ பிரியா? மறந்தே போயிட்டேன். முதல்ல ஞாபகப்படுத்தக்கூடாதா? சரி, அம்மாட்ட வாங்கிட்டு போ, நான் அவகிட்ட கொடுத்துக்கிறேன். என் மல்லிகா, பிரியா நேத்தே காசு கேட்டா, நான் தான் மறந்துட்டேன். கொடு, அப்புறமா உனக்கு நான் தரேன். சரிங்க, நான் கொடுத்துக்கிறேன். இதில் என்ன இருக்கு? அம்மா பாருங்க, அவங்க கிட்ட எல்லாம் வந்து காசு கேட்குறா. நான் வீட்டிலே தான் இருக்கேன், என்கிட்ட கேட்கக்கூடாதாங்க? இவ என்னமோ என்னை வேத்தாள் மாதிரி தான் பார்க்குறா. நான் என்னமோ அவளை சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் அவள் என்னைய சித்தி மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கா. ஊரில் எல்லாரும் என்ன பேசுவாங்க, அது மாதிரி தானே இவளும் நடந்துக்கிறா. காசு என்கிட்ட கேட்கக்கூடாதாங்க? அவளும் என் பொண்ணு தானே, நான் கொடுக்க மாட்டேனா? இங்கே பாருமா, அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு. இனிமேல் காசு வேணும்னா முதல்ல அம்மா கிட்ட கேளு. அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் வந்து என்கிட்ட கேளு. சரியா பிரியா? இந்த சித்தியை பற்றி எனக்கு தானப்பா தெரியும். நீங்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, இல்லாதப்ப வேற மாதிரி பேசுவாங்க. இதை நீங்கள் எப்போ தான் புரிஞ்சுக்க போறீங்களோ. சரிங்கப்பா. சரிம்மா, நீ அவகிட்ட மறந்துடாம கொடுத்துரு. சரிங்க, நீங்கள் பார்த்து பத்திரம் விட்டுருக்காங்க. நம்மக்கிட்ட காசு கேட்டால் கதைக்கு ஆகாதுன்னு நேராக அந்த மனுஷன்ட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டியா? வர வர உனக்கு பயம் விட்டு போச்சுடி. என்கிட்ட இருந்து நீ காசு வாங்கிடுவேன். இரு. என்ன பிரியா, காலேஜ் கிளம்பலையா? அப்படியே நின்றுக்கிட்டே இருக்க? போ போ, அதே உன் ஊதாரு ஃப்ரெண்ட்ஸு 2 பேரோட சுற்றுவியே, போ. அவங்க உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஏன் வெள்ளையில நின்றுக்கிட்டே இருக்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டில்ல? இல்லை சித்தி, அப்பா உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போக சொன்னாங்க. அதான் தந்தீங்கன்னா நான் போயிடுவேன். ஆமாம், உனக்கு எதுக்கு இப்போ காசு? காலேஜ் எல்லாம் முடிய போகுது, ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு. இனி எக்ஸாம் மட்டும்தான். எக்ஸாம் ஃபீஸு கூட கட்டிட்டேன். இப்போ உனக்கு எதுக்கு காசு? இல்லைங்க சித்தி, ஃபேர்வெல் டே வருதுல்ல, அதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கலான்னு சாரீ எடுக்க. அதுக்கு தான் இப்போவே ஆர்டர் போட்டால் தான் வரும். ஒரு 2500 தந்தீங்கன்னா. 2500? 2500 சேலை கட்டினா தான் அந்த சேலை உன் இடுப்பில் நிற்குமோ? பழைய ட்ரெஸ்லாம் போட்டால் காலேஜுக்குள்ளே விட மாட்டாங்களா? அதான் காலேஜ் முடிய போதில்ல, இருக்கிற வச்சு போடு. இப்போல்லாம் புதுசு எடுக்கலாம் காசு இல்லை. அப்பா தான் உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்கல்ல, அவங்கக்கிட்ட இல்லைன்னா சொல்லியிருக்கலாம்ல. அப்பா மறுபடியும் ரெடி பண்ணி தந்திருப்பாங்க, எடுத்து தந்திருப்பாங்கல்ல. அவங்க கிட்ட தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இப்படி பேசுறீங்க. எதுக்கு சித்தி இப்படி பண்ணுறீங்க? எல்லாரும் நல்லா புதுசாக ஒரே மாதிரி போட்டுட்டு வருவாங்க, நான் மட்டும் வேற மாதிரி போட்டுட்டு போனா நல்லா இருக்குமா? என்னடி வர வர எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட? போ. நம்ம அம்மா இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? என்னதான் திட்டினாலும் அம்மா மாதிரி வருமா? அம்மா மாதிரி பார்த்துக்கிறோம்னு யார் வேணாலும் சொல்லலாம், ஏன் அப்பா கூட சொல்லலாம். ஆனால் அம்மா ஸ்தானத்துக்கு யாருமே வர முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்குமா என்னை விட்டுட்டு போனேன்? கூடவே என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, நானும் உன் கூடவே வந்திருப்பல. என்னோட வலி யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், ஓயாமல் சொன்னாலும் அவங்களும் பாவம் ஃபீல் பண்ணுவாங்க. ஏற்கனவே என்னை பற்றி தெரியும், ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு எதை பற்றியும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. மறுபடியும் இதை போய் சொல்லி அவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுளே, எங்கள் அம்மாவை மட்டும் எதுக்கு சீக்கிரம் கூட்டிகிட்டு போனேன்? என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, இல்லைன்னா எனக்கு துணைக்கி எங்கள் அம்மா விட்டுட்டு போயிருக்கலாம்ல. என்னடி உங்கள் அப்பன்ட்ட சொல்லலான்னு யோசிச்சுட்ருக்கியா? அந்த விஷயம் மட்டும் போச்சு அவர் காதுக்கு, அப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது. பாவம் முன்னியத்துக்கு வச்சுருக்கேன். அப்புறம் நீ வெளியிலே தங்கிக்க வேண்டியதான். இந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்க முடியாது, அதை மனசில் வச்சுக்க. என்னம்மா, என்னோட பாதி ட்ரெஸ்ஸு துவைக்காமலே கிடக்கு, அப்படியே வச்சுருக்கீங்க. நான் இப்போ ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகணும், நான் எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு போவேன்? என்ன ரேகா சொல்கிற? உன் ட்ரெஸ்லாம் துவைக்கலையா? துவைச்சிருப்பாளே, இவகிட்ட சொல்லிட்டு தானே வந்தீங்க காலையில், எல்லாத்தையும் துவைச்சி போட்டுரு, சேர்க்காதேன்னு. ஏண்டி, நீ துணியெல்லாம் துவைக்கலையா? இல்லைங்க சித்தி, கூடையில் உள்ளது எல்லாமே நான் துவைச்சிட்டேனே. கூடையில் அவ்வளோதான் துணி இருந்துச்சு. ஏய், கூடையில் உள்ளது மட்டும்தான் நீ துணி துவைச்சியா? என் ரூமில் வந்து எடுக்கிற பழக்கமே இல்லை. நான் கொண்டாந்து கூடையில் போடணுமா? நீ தாண்டி என் ரூமுக்கு வந்து எடுத்துக்கணும். இல்லை ரேகா, நீ கொண்டாந்து துவைக்கிறத கூடையில் போட்டாதானே எனக்கு தெரியும். எனக்கு என்ன தெரியும்? ஒரு வேளை நீ மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ரூமில் வந்து எடுக்கலை. நீ துவைக்கிறது கூடையில் போட்டால் தானே நான் எடுத்து துவைக்க முடியும். நான் அப்படி தாண்டி போடுவேன். நீ தாண்டி என் ரூமுக்கு வந்து அழுக்கு இல்லைனாலும் எடுத்துகிட்டு போய் துவைச்சி போடணும். ஒரு தடவை எடுத்து போட்டால் நான் திரும்ப எடுத்து போட மாட்டேன். மறுபடியும் துவைச்சி ஒழுங்காக வைக்கி. காலேஜுக்கு கிளம்பிட்டியும் மினிக்கிக்கிட்டு போய் என்கிட்ட துவைச்சி போடு. சாயங்காலம் நான் பார்ட்டிக்கு போகணும். எதை போட்டுட்டு போகிறது? ஏண்டி, உன்னை ஹாஸ்டலில் இல்லாமல் வீட்டில் வச்சுருக்கேன்னா எதுக்கு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன்?
இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு தானே, அதையே ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிற. நீ இந்த வீட்டில் இருக்கணுமா வேணாமா? இல்லைங்க சித்தி, நான் துணி உள்ளே இல்லைன்னு நினச்சிட்டேன். நான் ஈவினிங் வந்து துவைச்சி போடுறேன். இப்போ காலேஜுக்கு டைம் ஆச்சு. ஈவினிங்கா? நான் ஈவினிங் பார்ட்டி போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஈவினிங் இதை வந்து துவைச்சி போட்டு எப்போ காஞ்சு நான் எப்போ போகிறது? நீ காலேஜுக்கு போகலைன்னா ஒன்றும் குடிமொழி போயிடாது. இரு, துவைச்சி போட்டுட்டு நீ போனாலும் சரி போகலைனாலும் சரி, நான் காலேஜ் போயிட்டு வர்றதுக்குள்ளே என் துணியெல்லாம் காஞ்சு மடித்து வச்சுருக்கணும். அயன் பண்ணியும் வச்சிரு. சரி அம்மா, நான் வெளியில் போகிறேன், கிளம்பவா? என்னடி சாப்பிடல? இப்போ நீ காலேஜ் போகலையா நீ? நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேம்மா, காசு மட்டும் கொடுத்துரு. நான் காலேஜுக்கு தெரியல, ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதான் முடிவு. அப்புறம் இவ அப்படியே காலேஜுக்கு ஓடிடாம என் துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா போக சொல்லு. நான் தான் இருக்கல ரேகா, இந்த அம்மா இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுற? துணியை துவைக்காம அவள் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவாளா? அப்படியே கிளம்புனா சாயங்காலம் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியுமா? ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவளை கொண்டு ஹாஸ்டலில் தள்ளி விட்டு இதே சாக்குன்னு தலையை முழுகிட மாட்டேன். இப்போதாம்மா நீ என்னோட செல்ல அம்மா. இவளை இப்படியே தாம்மா பண்ணணும். அப்பா கிட்ட மட்டும் எதையும் போட்டு கொடுக்காம பார்த்துக்க, இல்லைன்னா அவர் நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அதெல்லாம் அம்மா பார்த்துக்கிறேன், நீ போ. அம்மா உனக்கு செலவுக்கு காசு அனுப்பிச்சுட்றேன். தேங்க்ஸ் மம்மி, பாய். போ, அவள் சொன்னது கேட்டுச்சுல. துணியெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் நீ காலேஜ் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி, இன்னும் 1 மாதம் தானே காலேஜ் முடிச்சோன்னு எவன் வந்தாலும் சரி உன்னை தள்ளி விட வேண்டியதான். ஏன் சித்தி, அப்பா இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுறீங்க, இல்லாத போது ஒரு மாதிரி பேசுறீங்க. எப்பவும் ஒரே மாதிரி பேசிதான் பாருங்களேன். அப்ப தெரியும் இந்த வீட்டுல யார் இருக்காங்கன்னு. என்னடி வர வர உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சா? அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால தான் வாய் நீடுது. சொன்னதை மட்டும் செய். எனக்கு புத்திமதி சொல்கிற வேலை வச்சுக்காத. எனக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு. பாவம் புண்ணியத்துக்கு உன்னை வீட்டில் வச்சுருந்தா இப்படி தான் பேசுவியா நீ? ஒழுங்கு மரியாதை நடந்துக்க, இல்லைன்னு வச்சுக்க வர்ற பிச்சைக்காரனுக்கு உன்னை கட்டி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருன்னு பார்த்துக்க. எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குற தைரியம் தானே, எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். இந்த சித்தி எதுக்கு இப்படி பண்றாங்க? எல்லாம் அம்மா இல்லாதனால தான். நம்ம தலை இழுத்து நம்ம என்ன பண்றது? அனுபவிக்க தான் வேணும். இன்னைக்கு காலேஜ் போக முடியுமான்னு தெரியல. ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெஸ் தான் லாத்துவால தெரியல. போட்டுக்க ட்ரெஸ்ஸை மட்டும் துவைக்க முடியாதா? இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும். அக்கா, மரகதக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து எவ்வளோ நாளாச்சு, உங்களை தான் பார்க்கணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். வாடி, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? எங்கே வெளியிலே வாரதில்லை. இந்த மார்க்கெட்டுக்கு வந்தாலும் வாங்கிட்டு அப்படியே போயிடுது. எங்கே வெளியில் போகிறோம், அதனால தான் பார்க்க முடியதில்ல. என்ன நல்லா இருக்கியா? அதெல்லாம் நல்லா இருக்கேங்க்கா. பொண்ணுங்கள்லாம் என்ன நல்லா இருக்காங்களா? உன் பெரிய பொண்ணை தான் அடிக்கடி பார்ப்பேன். உங்ககிட்ட தான் பேசணும்னு நினச்சேன். உன் பெரிய பொண்ணு என்னக்கா ஒரு பையனோட எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு கூட கூப்பிட்டு கேட்டேன், என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுது. என்னதே ஃப்ரெண்டாக இருந்தாலும் வெளியில் பார்க்குறவங்க தப்பாக தானே நினைப்பாங்க. அப்போவே உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன், வர முடியல. ஒரு பொம்பளை பிள்ளை எப்போ பார்த்தாலும் இன்னொரு பிள்ளையும் தெரியுது, பையனோட சுற்றிக்கிட்டே இருந்தா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நாளை பின்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும். மாப்பிள்ளை பார்க்கும்போது கேட்க மாட்டாங்களா? பொண்ணு பார்க்க வரும்போது இந்த பொண்ணு ஒரு பையனோட சுற்றுச்சுன்னு தப்பாக பேசுவாங்களாக்கா? கண்டிச்சு வைக்கிறது இல்லை. இதில் என்னடி இருக்குது? அவங்களே ஃப்ரெண்டாக தான் பழங்குறாங்க. நம்ம போய் அவங்க நட்பை கொச்சப்படுத்தக்கூடாதுல்ல. சும்மா பார்க்குறவங்க 1000 சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பிள்ளைய சந்தேகப்பட முடியுமா? இல்லைக்கா, நீ ஒரு ஆளாக 2 பிள்ளைகளையும் வச்சு வளர்க்குற, 2ம் பொட்ட பிள்ளைய, அதனால தான் சொன்னேன். ஏண்டி, அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீ சொல்லி எனக்கு தெரிய வேண்டியதில்லை. சும்மா அங்கேயும் எங்கேயும் பார்த்தோன்னு சொல்லிட்டு வந்து என்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறியா? என் பொண்ணை பற்றி, என் பொண்ணை பற்றியும் தெரியும், நான் பெக்காத புள்ள விக்ரமை பற்றியும் தெரியும். சும்மா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு வேலையெல்லாம் வச்சுக்காத. என்கிட்ட சொன்ன மாதிரி என் பொண்ணுக்கிட்டெல்லாம் சொல்லிடாத. அவள் என்ன பண்ணுவானே தெரியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்னமோ சொன்ன, ஊர் சுற்றுறாங்கன்னு. இந்த வயசில் சுற்றாமல் அப்புறம் எப்போ சுற்றுவாங்க? நம்மளால முடியலை, நம்ம இப்படி உட்காந்துட்டோம். நம்ம பொண்ணுங்களாச்சும் நல்லா இருக்கட்டுமே. எதாக இருந்தாலும் என் பொண்ணு என்கிட்ட மறைக்காமல் சொல்லுவாள். என்னமோக்கா, நமக்கு தெரிஞ்ச பொண்ணாச்சே, சரி சொல்லலான்னு வந்தேன். நீ என்னடானா உன் பொண்ணு மாதிரியே மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுகிற. அப்புறம் உன் இஷ்டங்க. நாளை பின்ன ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அப்போ தெரியும். நம்ம கொஞ்சம் விட்டுட்டோமே, எல்லாரும் சொன்னாங்களே, கேட்டிருக்கலாம்னு தோணும். அப்போ கஷ்டப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. என்னடி, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சா? கோலம் மூட்டினெல்லாம் மூட்டிட்டியா? போக்கிட்டே இரு. வந்துட்டான் என் பொண்ணை பற்றி என்கிட்டே பேசுறதுக்கு. போய் உன் புள்ள குட்டியில் பாரு, அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு
ஆரஞ்சுக்கிட்டு தெரியக்கூடாது. ம், நல்லது சொல்ல வந்தா ரொம்பதான் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன பட்டு திருந்து வந்துட்டாளுங்க என் பொண்ணை பற்றி சொல்கிறதுக்கு. என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியாதாக்கும். அந்த பையன் கூட ஃப்ரெண்டாக இருக்குது தெரியாம தான் நான் வீட்டில் இருக்கேன். இவ புதுசாக சொல்ல வந்துட்டா. அவள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தா தானே தெரியும். அடுத்த வீட்டு கதைனா நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும், சீரியல் பார்க்குற மாதிரி. அவங்க வீட்டு கதையை சொல்ல சொல்லு வாயே திறக்க மாட்டாளுங்க, பேபி கால் ஒட்டின மாதிரி. தான் வீட்டை பார்க்க முடியல, அடுத்த வீட்டுக்கு வந்துட்டாளுங்க. எங்கே நம்ம பின்னாடியே ஒருத்தன் வந்துக்கிட்டே இருப்பானே. ஒரு வாரமாக வந்தேன், இன்னைக்கு ஆளையே காணோம். ஒருவேளை காலேஜுக்கு எதுவும் வரலையா? டெய்லி வந்துடுவானே, ஒரு நாளாச்சும் என்னை பார்க்காம இருக்க மாட்டேன். ஆளே காணோம். வரலன்னா நமக்கு சந்தோஷம் தானே, நல்லது தான். வராமல் விட்டுட்டா. நம்ம இதுக்கு அவனை தேடணும், நம்ம மாட்டுக்கு சாமியை கும்பிட்டுட்டு போகலாம். ஹலோ மேடம். வந்துட்டானா? அப்பவே நினச்சேன் வரலையேன்னு. கரெக்டாக வந்துட்டேன். என்னை எதுவும் தேடினீங்களா? என்னை யாரோ நினச்ச மாதிரி இருந்துச்சு, அதான் ஓடி ஓடி வந்தேன். என்னை எதுவும் தேடினீங்களா ஆளே காணோம்னு? இல்லைங்க, நீங்கள் யாரு? நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதே. என்னது, யாருன்னே தெரியாதா? எங்க உங்க பின்னாடி ஒரு வாரமா வந்துகிட்டு இருக்கேன், நான் பேய அலைகிறேன். என்னை யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டீங்க. என்னை பார்த்த மாதிரி கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என்னங்க சொல்கிறீங்க? என் பின்னாடி ஒரு வாரமாக வரீங்களா? அச்சோ, தெரியலையேங்க, எங்கேயும் பார்த்ததில்ல. நான் எதுக்குங்க உங்களை தேட போகிறேன்? நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல, நான் போய் உங்களை தேடுவேனா? என்னங்க சொல்றீங்க, நிஜமாவே இல்லையா? நான் கூட இன்னைக்கு உங்க பேரை கேட்டுட்டு போலான்னு வந்தேன், நீங்க பார்த்தா எனக்கு இப்படி பெரிய சாக்கு கொடுக்குறீங்க. அச்சோ சாரிங்க, தெரியல. நீங்கள் காலேஜில், பஸ் ஸ்டாண்டில், கோயிலில் இப்பெல்லாம் பின்னாடியே வர்றதுக்கு பதிலாக பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள். அது சரி, நான் கோயிலில் இப்போ வந்தே உங்களுக்கு தெரியும், ஓகே. காலேஜில் பஸ் ஸ்டாண்ட்லாம் பின்னாடி வருது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்களே என்னைய பார்த்துருக்கீங்க தானே, என்கிட்டே போய் சொல்கிறீங்க இல்லை? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாயா, நம்ம வாயை விட்டு உளறிட்டோம், சமாளிப்போம். இல்லைங்க, பொதுவாகவே பசங்கன்னா அந்த மாதிரி இடத்துல தானே பின்னால் வருவாங்க, அதனால சொன்னேன். சரிங்க, பரவாயில்ல, எனக்கு தெரியலனாலும் ஓகே. நான் ஒரு வாரமாக உங்கள் பின்னால் வரேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பேர் என்ன? அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அது பேர் சொல்கிறதுல என்னங்க இருக்குது? பேர் சும்மா சொல்லுங்க. உங்கள் சொத்தையா கேட்டேன்? சொத்து கேட்டாலும் தரலாம், என்கிட்ட ஆனால் ஒன்றுமே இல்லை. பேரை கேட்குறீங்களே, சொல்ல முடியாது. வேணும்னா நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. எங்க உங்களுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. கயல், யார்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க? போடலாமா? யாரு உனக்கு தெரிஞ்சவங்களா? ஏன்டி இவன் வேற பல்ல கட்டிக்கிட்டே நிற்கிறேன், பேர் தெரிஞ்சு வச்சான். கையலா, சூப்பராக இருக்கே. பேரா சொல்ல மாட்டேன்னு சொன்ன, எப்படி தெரிஞ்சிச்சா? என்னடி உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாங்க, ஒரே ஃபேமிலி ஆகலான்னு தான் பேசிட்டு இருக்கேன். எங்க உங்க ஃப்ரெண்டு பேசவே மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, அவள் யாருக்கிட்டையுமே அவ்வளோவா பேச மாட்டா. சரி வா கயல், போலாமா? நல்ல நேரத்தில் வரடியானா, சும்மா வந்து கூப்பிட மாட்டியா? பேர் சொல்லி தான் கூப்பிடுவியா? என்னடி எப்பவும் நீ கயல் தானே கூப்பிடுவேன், என்ன புதுசாக இருக்கு? நீ வா முதல்ல. கையல் கையல்விழியா இருக்குமோ? இருக்கும் இருக்கும், பேருக்கு ஏற்ற மாதிரி அழகா தான் இருக்கா நம்ம கையல். பேர் தெரிஞ்சிருச்சு, நம்மளை தான் தெரியலன்னு சொல்கிறா. போப்போம், போட்டும் போட்டோம், எவ்வளோ நாள் தப்பிக்கிறான்னு பார்க்குறேன். எப்படியோ இன்னைக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆமாம், நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம், நம்ம கூட ஒரு 2 வாளுங்க சுத்துங்களே, என்ன இன்னைக்கு வரவே இல்லை? வராமல் இருக்காதுங்களே. நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்தா பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வருவாளுகளே. எங்கே ஆளை காணோம்? தெரியலையே, திருந்திட்டாளுகளோ? இருக்காதே, வாய்ப்பில்லையே. சரி, அவளுக்கு திருந்துனா நமக்கு சந்தோஷம்தான், நமக்கு நல்லது நடந்திருக்கு. இதை மூச்சே விடக்கூடாது அவள்கள்ட்ட. சொன்னோம் பிரித்து மேய்ஞ்சிருவாளுங்க, பேசுகிறது தான் நல்லவளுக மாதிரி பேசுவாளுங்க. நானே கரெக்ட் பண்ணி தரோம்னா நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் தெரிஞ்சிச்சு, பிரித்து விடுறதுலையும் ஒரே குறியாக இருப்பாளுங்க.